மாதா தொலைக்காட்சி நேயர்களே, தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். குரல் வழி இறைமொழி நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி நிறைந்த வாழ்த்துகள். இன்று நாம் இல்வாழ்க்கை எனும் அதிகாரத்திலிருந்து குறள் ஒன்றை பார்க்கவிருக்கிறோம். இல்வாழ்க்கையில் அது 2ஆம் குறள், 42ஆம் குறளாக திருக்குறளிலே அது இடம்பெற்றிருக்கிறது. துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. 3 வகையினர் இங்கு சொல்லப்படுகிறார்கள். துறந்தார் என்றால் துறவிகள். இந்த சமூகத்திலே மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காக பலவற்றை தியாகம் செய்த ஈகிகள், தியாகிகள், இவர்கள் எல்லாருமே அந்த துறந்தார் என்ற வரிசையிலே இடம்பெறுவார்கள். அத்தகைய துறந்தார்க்கும் தூவாதவர்க்கும் உழைக்க இயலாது, உழைக்க வாய்ப்பில்லை, அப்படிப்பட்ட ஒரு சூழலாகிவிட்டது. அந்த வகையில் கையேந்திதான் வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தம். எனவே அந்த சூழலில் அந்த துவாதவராக உழைக்க இயலாமல், எனவே கையேந்தி வாழ வேண்டிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய அத்தகையோர்க்கும் இறந்தார்க்கும், இறந்தவர்கள், இந்த சமூகத்திலே வாழ்ந்து ஏதோ ஒரு காரணத்திற்காக உயிர் துறந்தவர்கள், அவர்களை அடக்கம் செய்கிற நிகழ்ச்சியாக இருக்கலாம், அவர்கள் இறந்த பிறகு அவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக மன்றாடுவதாகவோ, அல்லது அவர்கள் பெயரில் அவர்கள் செய்து வந்த ஏராளமான நற்செயல்களை தொடர்வதாகவோ இருக்கலாம். அத்தகைய செயல்களை எல்லாம் இந்த இறந்தோர் சார்பாகவும் ஆக இந்த 3 வகையினர், துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் ஆகிய இந்த 3 வகையினருக்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. நான் உங்களுக்கு துணையாளராக தூய ஆவியாரை அனுப்புகிறேன் என்று இறைமகன் இயேசு குறிப்பிடுகிறார். இங்கு இந்த 3 வகையினருக்கும் துணையாளர்களாக இறைவன் தேர்ந்தெடுத்திருக்கிற மக்கள் கூட்டம் யார் என்றால் இல்வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கிறவர்கள். எனவே துறவிகளோ குருக்களோ இல்லறத்தாருக்கு பணம், பொருளாதார உதவிகள் கொடுப்பது என்பது முறையாகாது. குருக்கள், துறவிகள் அவர்கள் மக்களிடமிருந்து பெற வேண்டும், மக்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இந்த ஒரு திட்டத்தையும் இங்கு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது, குறள் நெறி கூறுகிறது. ஆக இந்த 3 வகையினருக்கும் உதவி செய்வதற்கு இன்று உறுதி ஏற்பது நம் கடமையாக இருக்கிறது. இதை ஒரு கடமையாக செய்ய வேண்டும். தொடக்க நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது, கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியோடு ஒன்றித்திருப்பான். அதை இறை திருவுளமாகவே கடவுள் முன்வைக்கிறார். எதற்காக? மீண்டும் இத்தகைய அறச்செயல்களை, உதவி செயல்களை செய்வதற்கு இன்னொரு குடும்பத்தை அவர் உருவாக்குகிறார். கணவன் மனைவி இணைந்து வாழ்ந்து அதில் கிடைக்கிற அன்பு ஆற்றலை கொண்டு இந்த துறந்தார், தூவாதவர், இறந்தார் ஆகிய இந்த 3 வகையினருக்குமே அவர்கள் உதவி செய்ய வேண்டும். இந்த உதவியை அவர்கள் ஒரு கடமையாக எண்ணி செய்ய வேண்டும். ஆபிரகாம் அதை உணர்ந்து செய்கிறார். எனவே விருந்தோம்பல் செய்வதை, உதவி செய்வதை ஒரு திட்டமாக ஏற்றுக்கொள்கிறார் என்று விவிலியத்திலே நாம் பார்க்கின்றோம். இந்த ஒரு பார்வையின் அடிப்படையில் இங்கு இல்லறத்தார் ஒவ்வொருவருமே இன்று ஏற்க வேண்டிய ஒரு தெளிவான உறுதிப்பாடு என்னவென்றால், இந்த சமூகத்தில் வாழ்கின்ற மனிதர்கள் எவரெல்லாம் பொதுநல விரும்பிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ, எவரெல்லாம் இங்கு வாழ்வதற்கு இயலாத தன்மையில் இருந்து கொண்டிருக்கிறார்களோ, எவரெல்லாம் இங்கு இறந்து இருக்கிறார்களோ, இவர்கள் எல்லாரையும் பேணி பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு என்பது, மிகப்பெரிய கடமை என்பது இல்லறத்தாருக்கு இருக்கிறது என்பதை உறுதி செய்து கொள்வோம். அத்தகைய பணிகளை ஒருவேளை கடந்த காலங்களில் செய்யாமல் இருந்திருக்கிறோம் என்றால் அதை இன்று முடிவெடுத்து நாம் செய்வதற்கு முனைவோம், தொடர்வோம். மீண்டும் ஒரு முறை இந்த திருக்குறளை நாம் சொல்வதற்கு முயல்வோம். துறந்தார்க்கும் தூவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. இறைவனுக்கு திருவுளமானால் மீண்டும் நாளை குறள் வழி இறைமொழி நிகழ்ச்சியில் நாம் இணைவோம். உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.